இங்கிருந்து உளவு போகுது. இங்கே இருந்தா? இங்கே என்றால் நமது படைகளில். யார் அதை செய்யக்கூடும்? யாரை சந்தேகித்தார்? ஆனா ஏய், ஏண்டி மாத்துன? அம்மாமா, ஒரு பாட்டு மட்டும் பாத்துக்கிறேம்மா. ஏய், விடுறி. சொல்றேன்ல. ப்ளீஸ்மா, கொடுமா. குடுடா சொல்றேன்ல. அவள் காட்டிய வீரம், நடத்திய சாகசம் இமயமலை போல் என்றும் அழியாது என்று கடவுளே, எந்த ரூபத்துல இருந்தாவது வந்து இந்த வீட்ல இருந்து என்னை காப்பாத்து. ஹே, கரண்ட் போச்சு. ஏய், என்ன வாய்டி உனக்கு? மா, மாமா வீட்ல இருந்து அழைப்பு வைக்கிறதுக்கு சரவண மாப்பிள்ள வரான். போய் கூட்டிட்டு வாங்கம்மா. இந்த போறேன். வாங்கக்கா. வா. இத்தனை வருஷம் இல்லாத உறவை புதுப்பிக்க போறாங்களாம். சரவணா, இல்ல சரவணா, அப்படியே எங்க அண்ணன் மாதிரி சிங்க மாதிரி இருக்கேடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். சரி, வா உள்ள வா. பாப்பா, வாப்பா, வா உட்காரு. வாங்க மாப்ள. பாத்தியா, என் மருமக புள்ள வந்ததும் டிவி கனெக்ஷன் வந்துருச்சு பாரு. வந்ததே தப்பு, இதுல இது வேறையா? என்ன மருமவனே, என்ன தெரியுதா? இல்லையே. வீரபாண்டி மாமா இருக்காருல்ல, அவர் தம்பி பொஞ்சாதி. ஓ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேளாவா? அத்தனை கூப்பிடு தம்பி. உனக்கு இவ அத்தை. இந்த நிக்கா பாரு, அவ அவளுக்கு மக மலரு. எந்த கிளாஸ்மா படிக்கிற? மாமா, காலேஜ் படிக்கிறேன். காலேஜா? பார்த்தா ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்க. மருமக புள்ள நல்லா காமெடி அடிக்கிறாரு. காமெடிலாம் இல்ல, சீரியஸா தான் சொன்னேன். சரி மாப்பிள்ள, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஐயா வர சொல்றேன். சரி இருங்க மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. சித்தி, மாப்பிள்ளைக்கு பலகாரம் விடுங்க, இதோ வந்துடுறேன். சரி தம்பி. ஆண்டாளு, நீ போய் தம்பிக்கு பலகாரம் கொண்டு வா. சரிக்கா, நான் கொண்டு வரேன். இந்தா சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, சாப்பிடு தம்பி. இந்தா இத சாப்பிடு. இல்ல இது போதும். சும்மா சாப்பிடு. அத்தைக்கு நீ பிறந்தப்ப உன்னைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. உன்னை எப்படியாச்சும் பாத்துடணும்னு ரொம்ப நினைப்பேன். இப்பதான் பாக்குறேன். சரவணா, காஃபி குடிப்பியா டீ குடிப்பியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை, குடிக்க தண்ணி மட்டும் போதும். என்ன நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிக்கிட்டு முத தவணையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. ஆண்டாளு, நீ போய் சூஸ் கொண்டு வா. சரிங்கக்கா, கொண்டு வரேன். சாப்பிடுப்பா. எத்தனை வருஷம் கழிச்சு உன்னைய பாக்குறேன். அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மாவும் நல்லா இருக்காங்க. அக்கா நல்லா இருக்காள்ல? அவ பேர் என்ன? ரேவதி தானே? ரேவதி. அவளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா எல்லாரையும் கூட்டு வரேன். மாமா வராங்க. இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல. என்ன படிக்க? படிப்பெல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சிங்கப்பூர்ல டிசைனரா இருக்கேன். என்னல பார்த்தா சின்ன பையலா இருக்க, வேலைக்கு போறேன்னு சொல்லுத? என்ன சரவணா? இல்ல வேணாம். இல்ல குடில வாங்கிக்கோப்பா. அண்ணா ராமசுந்தர் அண்ணா அதான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு. சரி. ஹலோ தம்பி, இருந்து சாப்பிட்டு தான் போணும். பார்வதி, நல்லா கவனிச்சுக்க. வரேன். சரிங்க, நீ உட்காரு.
மின்ட். என்னடி இங்க உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கவ? ஏன் இந்த வீட்ல பாட்டு கேட்கறதுக்குன்னு தனி இடம் ஏதாவது இருக்கா? ஏய், கீழே யார் வந்திருக்கா தெரியுமா? யாருன்னு சொல்லணும்ல. வந்து பாருல. யாருன்னு சொல்லுடி. வந்து பார்க்கணுமா வேணாமா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஓ முறை பையன். முறை மாமன் பையன். சோ என்ன ஓவரா பண்ற? உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு உரிமை இருக்கு தெரியும்ல? அவங்க தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க, நாங்க பின்னாடியே போயிடுவோம். பின்ன வேற யாருக்கு உரிமை இருக்கு? டேய், நீ உண்மையிலேயே அண்ணன் தானா இல்ல அண்ணன் கேரக்டர் கொடுத்து யாராவது நடிக்க சொல்ல? விளையாடுக்கு சொல்லல. ஆளு இப்ப பாக்க எப்படி இருக்கான் தெரியுமா? சும்மா சிங்கம் கணக்கா இருக்காம்ல. எப்பா சாமிங்களா, இந்த சிங்கம் புலி எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுல அடிங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. இல்ல நீ பார்த்ததில்ல, பார்த்தா அப்படி பேச மாட்ட. பார்த்தா இன்னும் கேவலமா பேசுவேன். பரவாயில்லையா? செல்லக்குட்டி, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஏன் தேட்டர்ல இந்த படம் ஓடாது. கிளம்பு. சரி அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. அதெல்லாம் இல்ல, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல அத்தை, இன்னொரு நாள் நான் எல்லாரையும் கூட்டு வரேன். ஏன் மவளையாச்சும் பார்த்துட்டு போலாம்ல? இல்ல அத்தை, ஊர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க, போய் பார்க்கணும். நான் இன்னொரு நாள் வரேன். சரி பார்த்து வரது. சரிப்பா. வா. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். ஐயோ நல்லா இரு. இந்த வாங்கிக்க. அத்தை ஐயோ, அதெல்லாம் வேணாம் அத்தை. அத்தை குடுக்குறேன்ல, வாங்கிக்கணும். வேணாம் சொல்லக்கூடாது. வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா அத்தை. பத்திரமா போயிட்டு வா. ஏய், கொஞ்சம் சீக்கிரம் வா. மா, சரவண எங்கம்மா? இப்பதான் தம்பி போறான். ஏம்ல? இல்லம்மா, பிரியா அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. முறை மாமனை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அப்பவே கீழே இறங்கி வந்திருக்க வேண்டியது தானே? ஐயா, ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் தான் சிங்கத்தை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்தான். போச்சு. உன் முறை மாமனை பார்க்கணும்னா நீ திருவிழா வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். நீ வாடி உள்ள போலாம். எல்லாம் உன் நேரம். இப்போ மாப்பிள்ளைய பார்க்க முடியலல்ல, திருவிழால தான் பார்க்க முடியும். உள்ள போல. லூசு. கூட பிறந்தது இப்படின்னா பெத்தது அப்படி இருக்கு. நல்லா வந்து மாட்டின. கலெக்டர் ஐயா, முடிவா என்னதான் சொல்றீங்க? முடியாது சார். நிறுத்துங்க சார். நீங்க இப்படி திடுதுப்புன்னு திருவிழா நடத்த பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. முக்காவாசி வேலை நடந்து முடிஞ்சிடுச்சு. நீங்க தான் கொஞ்சம் யோசனை பண்ணி நல்ல முடிவா சொல்லணும். எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒரே முடிவு தான். திருவிழா நடத்த பர்மிஷன் கிடையாது. ஐயா கிட்ட எப்படி பேசுறாரு? அவர் கலெக்டரா வேணா இருக்கலாம், ஆனா நமக்கெல்லாம் பரிசு ஐயா தானே. என்னது சார், பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பாட்டு ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏல பாட்டு அமுத்த சொல்லு. நம்ம ஊர் திருவிழாவை என்னாச்சு தெரியலையேக்கா. என்னன்னு பாத்து. சரிக்கா.
நம்ம ஊர்க்காரங்கள கிறுக்கு பசங்க. எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கே திருவிழா நடக்குது, ரேடியோ ஆஃப் பண்றாங்க. ச்சே ஆமாக்கா. குழந்தைங்களா இவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க, இப்ப பாரு எவ்வளவு சோகமா நிக்கிறாங்க. வந்துரும் ஓகே. பிபி அண்ணே என்னல பாட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, போட முடியாது. பாட்டுனா கையல்ல பாட்டு கேட்காம சாமி கும்பிட மாட்டீங்களோ? போல அந்தல கோட்டிக்கார பயல போல. ஒரு தடவை அந்த பாட்டு கேட்கும் போது என்னடாச்சு? அடிச்சுட்டானா? வாடா. எதுக்கு எவன் அடிச்ச? பாட்டு போட சொல்லுதாமா, அதான் அடிச்சேன். ஓ, பாட்டு போட சொன்னா அடிப்பீங்களோ? அம்மா ஐயா தான் ஆஃப் பண்ண சொன்னாரு. ஐயா நீங்க தான் அதெல்லாம் ஒரு முடிவு. என்னடி அங்க அவ்வளவு கூட்டம்? தெரியலையேக்கா. வா பாப்போம். சார், நீங்க பேசுறீங்கன்னு எப்படி சார் பாட்டு ஆஃப் பண்ண முடியும்? உங்களுக்கு அமைதியா பேசணும்னா உங்க வீட்ல போய் பேச வேண்டியதானே? கோவில் திருவிழால வந்து பாட்டு ஆஃப் பண்ண சொல்றீங்க. நீங்க என்ன பெரிய கலெக்டரா? ஆமா, நான் கலெக்டர் தான். நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? சாரி சார், என் பேர் பிரியா. நான் இந்த ஊர் பொண்ணு தான் சார். திருவிழாக்காக வந்திருக்கேன். ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க. யூ கேரி ஆன். ஓகே. மிஸ்டர் ஆதிமூலம், திருவிழா நடத்த எங்களால பர்மிஷன் தர முடியாது. திருவிழாவை கேன்சல் பண்றது நல்லது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. திருவிழாவை ஏன் சார் கேன்சல் பண்ணணும்? அதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்கு. அதான் ஊர்க்காரங்க கிட்ட பேசியிருக்கோம். நீங்க வேணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது சார், சாரி சார், ஐ டிமாண்ட் an explanation. சார், அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா சார்? சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சுல்ல, டெல்லி எம்பி அசிங்கப்படுத்துச்சுல, அந்த பொண்ணு சார் இது. இங்க நடக்கிறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். For your information, I'm Priya Pandian from MDTV. Glad to meet you, ma. ரீசெண்டா உங்க வீடியோவை பார்த்தேன். Really an appreciable thing. நம்ம ஒரு பொண்ணு டெல்லியில இவ்ளோ தைரியமா தப்ப தட்டி கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you, sir. But don't you feel what you're doing is also unfair? இல்லம்மா, போன வாரம் தான் இந்த ஊர்ல கபடி மேட்ச் நடந்தது. 2 பேர் இறந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த திருவிழாவிலே நடக்கலாம் இல்லையா? சார், அப்படி எதுவும் இனிமே நடக்க கூடாதுன்னு தான் எங்க ஊர்ல இருக்கவங்க இந்த திருவிழாவை நடத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். I know, but this is our precautionous action. So, your precautionous actions restricts the village people ritual practices which they've been longing to do for the past 25 years, sir. அதெல்லாம் ஓகேமா. அதுக்காக நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட்டுக்கு நாங்க தானே பதில் சொல்லணும். பின்னே சார், நீங்க தான் சார் பதில் சொல்லணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதையும் நீங்க தான் சார் கவர்மெண்ட் கிட்ட போய் பேசணும். கவர்மெண்ட் எங்களுக்காகவே தவிர நாங்க கவர்மெண்ட்காக இல்ல சார். அதையும் மீறி எங்க ஊர் சென்சிட்டிவான ஏரியா நீங்க நினைச்சீங்கன்னா திருவிழா சேஃபா நடக்கிறதுக்கு நீங்களே செக்யூரிட்டி கொடுங்க சார். அதை விட்டுட்டு இனிமே சண்டே வேணான்னு சொல்லிட்டு சமாதானமா திருவிழாவை நடத்துறவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பொம்பளை புள்ள என்னமா இங்கிலீஷ் பேசுது? So the government should stand with the public, not against the public. ஓகேம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால உனக்காக மட்டும் நான் திருவிழா நடத்த பர்மிஷன் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த திருவிழா நடக்கும்போது இவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவங்க ஷூரிட்டி கொடுக்கணும். ஓகே சார், தாராளமா கொடுப்பாங்க. என்ன அங்கிள், குடுப்பீங்கல்ல? என்ன அங்கிள், குடுப்பீங்க தானே? கொடுத்துடலாமா? கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் மேடம். சார், நீங்க தான் பொறுப்பு. நீங்களும் தாமா பொறுப்பு. ஷூர் சார். சார், இப்போ பாட்டு போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். Thank you, sir. எல்லாயிரட்டு நீ கூவாத வட்டோ
போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத. என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம், நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும். ஐயா, உங்க மருமகன் பேச்சுல நிரூபிச்சுட்டு போயிட்டாங்களே, சும்மாவா உங்க ரத்தம்ல. இல்ல வண்டியே இல்ல. சரிங்க. நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும், என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும். உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. ஏய் சரு, வீட்ல சொல்லிட்டியாடா? நான் எப்படா அங்க கிளம்பி வர்றது? நீ இல்லாம போர் அடிக்குதுடா. ஐ மிஸ் யூ so so much. ஐயோ. ஏய் ஏய் miss you so much. போன் போன் போன். என்னல இது? அது முத்தம். யாரடா அந்த சந்து? அது சந்து இல்ல, சாந்து. இப்ப ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியமா? அப்புறம் முக்கியம் இல்லையா? வருங்கால நாத்தனாரு, சிஸ்டர் இன் லா, பேரை சரியா சொல்லணும்ல. அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அவளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் எழுதி ஒரு போட்டோ இருந்தா அதையும் சேர்த்து வச்சு அப்பா கிட்ட போய் காட்டிடலாம். நல்ல ஐடியா. எப்ப காட்டலாம்? போடா. அப்படி சொன்னா வா மகராசின்னு கூட்டு வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? தோட்டத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாரு பாத்துக்க. நான் பேசுறேன். ஹலோ, யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு யாரு வேணும்? நான் சாந்தினி. சரவணன் இருக்காரா? சரவண அக்கா தான் பேசுறேன், சொல்லுங்க. ஓ சாரி, லாஸ்ட் கால நீங்க தான் அட்டெண்ட் பண்ணீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. சரவணை குளிச்சுக்கிட்டு இருக்கான், வந்த உடனே சொல்லிடுதேன். வேற ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல, திருவிழாக்கு சரவணன் ஊருக்கு கூப்பிட்டு இருந்தா, அதான் எப்போ டிக்கெட் போடணும்னு கேட்க தான் கால் பண்ண. ஊருக்கே கூப்பிட்டுருக்காரா? ஓகே, அவன் வந்தோன்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதானம்மா? உங்களை போட்டோல காமிச்சிருக்கான், நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. வந்ததும் பேச சொல்றேன். சரிங்க அக்கா, பாய். பாய். ஏய், என்னடா இது? ஊருக்கே வர சொல்லிருக்க? அப்புறம் அப்பா கிட்ட எப்படி சொல்றது? ஏன் நீங்க மட்டும் உதவாங்கன்னா பார்த்தாதோ, அவளும் சேர்ந்து வாங்கணுமோ? ஏய், பின்ன எப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, நீயே சொல்லிறியா? லவ் பண்ணா எப்படா இவ்வளவு தைரியம் வருது? எப்படா நீ அப்பா முன்னாடி இதெல்லாம் பேசுவ? ஆமா, பேசிதானே ஆகணும். ராஜா, நீ லவ் பண்றது கூட எனக்கு பயம் வரல, ஆனா அத அப்பா கிட்டே போய் சொல்வன பாரு, அதுதான்டா பயமா இருக்கு. வேற என்னதான் பண்றது? சரி, நீயே சொல்லு. ஒண்ணும் பண்ண வேண்டாம், திருவிழா முடிகிற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இரு. முதல்ல அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி இங்கெல்லாம் வர வேணான்னு சொல்லல. ஏய், அது எப்படி வான்னு சொல்லிட்டு திடீர்னு வர வேணாம்னு சொன்னா ரூடா இருக்காத ரேவதி? வந்தா இன்னும் ரூடா இருக்கும், பரவாயில்லையா? உனக்கு அப்பாவை பத்தி தெரியும்ல. ஏன் புள்ளனா உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சேல? காதலா பண்ணீங்க? காதல் வலிக்குதுப்பா. அப்பா வேண்டாப்பா. அப்பா தம்பி, யோசிச்சு பாத்தியோ? இப்போ பயமா இருக்குல்ல? அந்த பயத்தோட இருக்கணும். ஆளை பார்த்தல். இவ வேற ரொம்ப பயமுறுத்துறாளே, எப்படி அவளை திருவிழாக்கு வர வைக்கிறது?
எம்மோ அங்க வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம இங்க வந்து கிடக்க போனை கையில் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஊர் ஃபுல்லா தேடிட்டு கடைசியில நான் இங்க வரேன். யாரெல்லாம் தேடினாங்கடா? ஏன் நான் மட்டும்தான் தேடினேன். அம்மாவை காணோன்னு நீ மட்டும்தான் தேடி இருக்க. வேற யாராவது தேடினாங்களான்னு பாத்தியா? நான் உங்க அப்பாவை இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்க. என்னைக்காவது என் கண்ணு முன்னால வந்து நான் உயிரோட தான் கிடக்கேன்னு சொல்ல மாட்டாரன்னு நினைச்சிட்டு கிடக்க. அவர் செத்து கிடக்குற மாதிரி நான் பார்க்க கூடாதுன்னுதான் அவர் உடம்ப கூட நான் பார்த்து அழல. திடீர்னு அவர் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்குல்ல. அவர் போன அன்னைக்கே அந்தால நானும் போயிருக்கணும். நான் இருக்கிறதே உங்களுக்காக தான்ல. அம்மா அழாதம்மா, அழாத. அழமாட்டையா? நான் அழமாட்டேன், நீயும் அழக்கூடாது. அழ வெப்போம்யா. நம்மள அழ வச்ச அந்த குடும்பத்தை அழ வெப்போம். இதுக்கு மேல உன் மாமா மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னைக்கு அவன் பழசெல்லாம் மறந்துட்டு அந்த வீரபாண்டியோட சமாதானமா போயிட்டானோ, இதுக்கு மேல அவன் செய்வான்னு என்னால எதிர்பார்க்க முடியாது. நீதாம்ல செய்யணும். சொல்லுமா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த காளி சாகணும்ல. எமோ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிட்டேன். தம்பி, நீ செய்யணும். நீதான் செஞ்சேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. சாமிக்கு காப்பு கட்டினதும் திருவிழாக்கு ஆட்டம் பாட்டம் கூட்டம்னு எல்லாருமே கூடுவாங்க. காளிப்பைய எங்க போறான் வரான்னு நல்லா நோட்டம் போட்டுக்கிட்டே இரு. அவனை நீ குத்திட்டேன்னு வந்து நீ சொல்றதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டான்ற செய்தி ஊரு புறா பரவணும்ல.